ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நான் ஸ்டோரி மூலிமா உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். மறக்காமல் இதெல்லாம் கேளுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை மைல்டாக வச்சு கேளுங்க. நான் சொல்லக்கூடிய கதையை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றத கொடுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ராமிஸாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காகம், பாட்டி, நரி இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான் இதுங்க. ஒரு அழகான ஒரு காட்டில் காகம் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வருது. காகமும் இங்கே இருக்கக்கூடிய நரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பாட்டி எப்போவுமே உணவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு வராங்க பாட்டி. ஆனால் இவங்களுடைய ஊரில் இருந்து சமைச்சு பக்கத்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து இவங்க வந்துட்டு உணவுகளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு. காக்காவும் நரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க எப்போவுமே இவங்க 2 பேத்துக்குள்ளே விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. 2 பேர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே அக்கறையோடு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் இந்த நரி அதனுடைய உணவுகளை அது போய் வேட்டையாடி தந்திரமாக வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. காக்காவும் அதே போல தான். அது வெளியில் எங்கேயா போய் சாப்பிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா உணவு கிடச்சிதுன்னா அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து நரிக்கிட்ட கொடுக்கும். நரி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காக்காவுக்கும் சாப்பாடு இல்லை, இந்த நரிக்கும் சாப்பாடு இல்லை. இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போதான் அந்த காட்டு வழியாக ஒரு பாட்டி சாப்பாடு கொண்டு போகிறத பார்க்குறாங்க. ஒரு கூடையில் வச்சு சாப்பாடு கொண்டு போகிறத பார்க்குறாங்க. அப்போ இந்த காகம் என்ன செய்யுதுன்னா அந்த கூடையில் இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்காக முயற்சி செய்யுது. அதனால் முடியல. ஏன்னா அந்த பாட்டி துணியை போட்டு மூடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த நரி வந்துட்டு அவங்கள ஏதாவது வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி யோசிக்குது. சின்ன ஒரு உணவுக்காக நம்ம ஏன் போய் அவங்கள அட்டாக் பண்ணிக்கணும், அவங்கள்ட்டே நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன செய்யுதுன்னா அவங்கள்ட்ட போய் தந்திரமாக நரியோட தந்திர புத்தியை வச்சு அது கேட்குது. இதை கொடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், உங்களுக்கு பாதுகாப்பாக வரேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு இந்த நரி சொல்லி பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நரியை ஒரு குச்சி எடுத்து துரத்தி விட்டுறாங்க. நீ போ, தூரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு நரியை விரட்டி விட்டுறாங்க. இந்த நரியும் என்ன செய்யுதுன்னா மறுபடியும் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க அந்த கிராமம் போகிற வரைக்கும் அவங்க பின்னாடியே போகுது. எனக்கு உணவு கொடுங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது. எப்போவுமே இந்த பாட்டி எல்லாருக்குமே உணவு கொடுக்குறவங்க தாங்க. ஆனால் இந்த பாட்டிக்கு இன்றைக்குன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னா வீட்டில் வந்துட்டு அரிசிகள் ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இவங்க சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா யாராவது வந்துட்டு காசு இல்லை நான் அப்புறமா தரேன்னு சொல்லி கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதத்தை கொடுத்துருவாங்களாம். சரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ரொம்ப இறக்க குணம் படைச்சவங்க தான் இந்த பாட்டி. ஆனால் இந்த ஒரு விலங்கு கேட்டு இவங்க தரமாக போகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த விலங்குக்கு சாப்பாடாக இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் இவங்க உணவு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க வந்துட்டு இதை விரட்டி விட்டுறாங்க. ஏன்னா அது விலங்கு எங்கேயாவது போய் வந்துட்டு சாப்பிட்டுக்கும், மனிதர்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால் இவங்களுக்கும் வந்துட்டு இதை நம்பி தான் வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால அவங்க விரட்டி விட்டுறாங்க. பாட்டி எந்தரும் அதாவது அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த நரி விடவே இல்லை. அவங்க பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்கு, உணவு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அந்த பாட்டி போக வேண்டிய இடத்துக்கு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போக முடியாது இல்லைங்களா. அதனால் அந்த திரும்பி அந்த நரி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே வந்துடுது. இதை பார்த்த காகம் வந்துட்டு ஏளனமாக சிரிக்க ஆரம்பிக்குது. என்னடா, நான் தான் முதல்ல சொன்னேன்ல அவங்களாம் தரமாட்டாங்க, மனிதர்களாம் உனக்கெல்லாம் வந்துட்டு உணவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னே நீ கேட்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அந்த காகம் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட நரிக்கு கோபம். இப்போ என்ன ஆச்சுன்னா என்னால் வந்துட்டு அவங்கள வேட்டையாடி கூட சாப்பிட முடியும், ஆனால் நான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க தரல அப்படின்ற மாதிரி நரிக்கு அந்த பாட்டி மேலே ஒரு கோபம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த பாட்டியை ஏதாவது செஞ்சாகணும், யாருக்கும் எதுவும் தெரியாமல் இந்த பாட்டியை ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகத்திடமே பார்த்தீங்கன்னா இந்த நரி போய் ஒரு நல்ல ஒரு ஐடியா கேட்குது. அந்த காகம் உடனே வந்துட்டு அந்த நரிக்கிட்ட சொல்லுது, இல்லை அதெல்லாம் இல்லை, அந்த பாட்டி நல்லவங்க தான், நான் பார்த்துருக்குறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு வந்துட்டு இந்த காகம் வந்துட்டு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் ஒருபோதும் பொருட்படுத்தாத அந்த நரி என்ன சொல்லுதுன்னா, நீ என் நண்பனாக இருந்தால் நீ வந்துட்டு தயவு செய்து அந்த பாட்டியை நான் எப்படி வந்துட்டு பாட்டியை பழி வாங்கணும் அப்படின்றத சொல்லு, நான் ஏதாவது அவங்கள பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஏன் சண்டை அப்படின்ற மாதிரி அந்த காகம் வந்துட்டு யோசித்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த அந்த காகத்துக்கிட்ட அந்த நரிக்கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லுது. என்னன்னா, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு, நான் நல்லா யோசித்து நான் உனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீ என்ன செய்யணுன்னா அந்த பாட்டி பின்னாடியே போ, பாட்டி பின்னாடியே வா அப்படின்னு வந்துட்டு அந்த காகம் சொல்லிடுது.
சரி ஏதோ இவன் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்க போகிறான், அதனால் நம்ம போய் பார்க்கலாம், எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த பாட்டி சாப்பாடு கொண்டு போவாங்க. இவங்க திரும்ப வருவாங்க. அவங்கள்ட்ட உணவை பற்றி எதுவுமே கேட்காம அவங்கள பின்தொடர்ந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இது வந்துகிட்டே இருந்திருக்குது. இப்படியே தொடர்ந்து நாட்களை போச்சு. 2வது நாள் போய் கேட்கக்கூட இதையே சொன்னிச்சு. 3வது நாள் போய் கேட்கக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுறா, நான் தான் 4 நாள் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அதை ஏமாற்றி இன்னும் ஒரு 4 நாள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சொல்லிடுச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுதுங்க. 7 நாள் கிட்ட ஆச்சு. இப்போ அந்த பாட்டிக்கு கையில் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா வந்துட்டு இத்தனை நாளில் அந்த பாட்டி நிறையா சாப்பாடு விற்ற காசுக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு உணவு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகக்குள்ள இந்த நரி பின்தொடர்ந்து வர்றதை அவங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நரியை கூப்பிட்டு அந்த நரிக்கு வந்துட்டு சாதத்தை அவங்க கொடுக்குறாங்க. இந்த நரிக்கு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு நம்மளை விரட்டி விட்டாங்க, இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சாதம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசித்து நரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ தான். அன்றைய நாளில் எனக்கு வந்துட்டு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த உணவு நான் கொண்டு போய் கொடுத்தா தான் அடுத்தது என்னால் வந்துட்டு சமைக்கவே முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் உனக்கு வந்துட்டு நான் இதை கொடுக்கல, சாதத்தை கொடுக்காம போனேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்கிட்ட உங்கள் காசு இருக்குது, இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி அந்த நரிக்கு அதுக்கு தேவையான பிடித்த உணவுகளை பார்த்திங்கன்னா அந்த பாட்டி செஞ்சுட்டு வந்து கொடுத்து அந்த நரியை சாப்பிட வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அந்த நரி வந்துட்டு யோசித்து ஒரு மாதிரி சோகமாக என்ன செய்யுதுன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது நேராக காகத்துக்கிட்ட போகுது. காகத்துக்கிட்ட போன உடனே, இன்றைக்கி ஒரு ஐடியா வந்துடுச்சு, நான் சொல்கிறேன், இது மாதிரி வந்துட்டு அந்த பாட்டியை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த காகம் வந்துட்டு சொல்லுது. அப்போ அதுக்கு அந்த நரி ரொம்ப சோகமாக வந்துட்டு படுத்தே இருந்துச்சான். அப்போ அந்த காகம் கிட்ட போய் கேட்குதான், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, இல்லை அந்த பாட்டியை நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், அந்த பாட்டி எனக்கு உணவு தராமல் என்னை வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க இன்னைக்கு என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்துட்டு கொடுத்தாங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு இருந்த பிரச்சனையும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு காகத்திடம் இந்த நரி சொல்லுதான். இதை கேட்ட உடனே இதில் என்ன ஏன் சோகமாக இருக்க, அதுதான் அவங்க உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்களே, சந்தோஷமாக இரு அப்படின்னு வந்துட்டு அந்த நரிக்கிட்ட அந்த காகம் வந்துட்டு ஜாலியாக சொல்லுதான். அப்போ வந்துட்டு அதுக்கு அந்த நரி சொல்லுதான், ஒருவேளை நீ எனக்கு முதல்ல ஒரு ஐடியா கொடுத்துருந்தியா அப்படின்னா நான் அவங்கள ஏதாவது செஞ்சுருப்பேன்ல, இவ்வளோ நல்லவங்கள நான் ஏதாவது வந்துட்டு தண்டிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நரி தன் செய்த தவறை, தன் அவசரப்பட்ட தவறை உணர்தான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காக்கா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு முதல்ல தெரியும் அந்த பாட்டி நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நண்பா நான் உங்ககிட்ட இது போன்று பழி வாங்க, இந்த நேரத்தில் போ, இவங்க தனியாக வரவங்க இப்படி போ அப்படி போன்னு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, உனக்கு எந்தவித ஐடியாவும் கொடுக்காம நாட்களை கடத்துறதுக்காக மட்டுமே நான் உங்ககிட்ட இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுதான். இப்போ வந்துட்டு அந்த நரிக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப நன்றி நண்பா, உன்ன மாதிரி எனக்கு ஒரு நண்பன் இல்லைண்ணா, இந்நேரம் நான் ஏதாவது வந்துட்டு தவறான விஷயங்களை செஞ்சுட்டு நான் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப இதுவாக சொன்னிச்சான். அப்போ உடனே நண்பர்களுக்குள்ளே எதுக்கு நன்றி, அதெல்லாம் கிடையாது வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த கதை எந்த அளவுக்கு என்ன விஷயங்களை நமக்கு சொல்ல வருது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. 2 விஷயங்களை இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஒரு நல்ல நண்பன் நம்ம கூட இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லவங்க கூட வந்துட்டு சவகாசம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இதற்கு அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவசர புத்தி அப்படின்றது நமக்கு இருக்கவே கூடாதுங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம முத்திர குத்திரவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன வேணால் இருக்கலாம், அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் நடந்துட்டு இருக்கலாம். இது போன்று ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணவே கூடாது. அதே போல் பொறுமை அப்படின்றது மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, விலங்குகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் நம்ம இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போவுமே சரி, ஒரு நல்ல நட்பு, உங்களுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க கூட சவகாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை சுவாரஸ்யம், இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத. இந்த கதை யாருக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியில